ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். காலையில் மேடம் ஜாபரை எட்டுன்னு வந்துட்டாங்க. ஸ்கூல் டியூட்டி முடித்தேன், ரேஷன் கடைக்கு போய் வந்தேன், கார் கழுவினேன், குளித்தேன். அப்படியே மேடம் ஃபோன் பண்ணிட்டாங்க, குமார் சகல் ஷயர் அப்படின்ட்டாங்க. அப்புறம் இப்போ தான் ஜாபரை எட்டுன்னு வந்து விட்டேன். இறங்கி அவங்க உள்ளே போயிட்டாங்க. எங்கிட்ட வந்து பாப்பா பார்த்தாங்க, அவங்ககிட்ட தான் இருக்குதான்னு கேட்டாங்க. ஆமாம், எங்கிட்ட தான் இருக்குதுன்னு. சரி, இங்கே எதனா முன்னாடி எதனா வாங்கி சாப்பிடு அப்படின்னாங்க. சரி, முன்னாடி போய் எதனா வாங்கி சாப்பிட்லாம். இங்கே எங்கள் ஹோட்டலில் கொஞ்சம் தேடணும். ஏன்னா எங்கள் ஹோட்டல் இருக்குது கொஞ்சம் இந்த பீஸா பர்கர் இது அதுமாரி கொஞ்சம் காஸ்ட்லியான ஐட்டம் தான் இருக்குது. நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம 2 தினார் 1.5 தினார் செலவு பண்ணால் அவங்க எதுவும் கேட்க மாட்டாங்க. ஆனால் நம்மளுக்கு மனசாட்சின்னு ஒன்று இருக்குது இல்லை, நம்ம எப்படி வாங்கி சாப்பிட முடியும் சொல்லுங்கள்? இவனுக்கு முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுங்க மாதிரி தெரியலையடா. அதெல்லாம் போய் தேடுவோம். போய் தேடி எதனா இந்த சாண்ட்விட்ஜி சின்ன இதில் எதனா மியா கம்சின் அதுமாரி எதனா இருந்துச்சுன்னா வாங்கி சாப்பிடுவோம். இது அங்கே தான் இருக்கும், அது உள்ள தான் போய் தேடணும். சரி, தேடி வாங்கின்னு வரலாம். ஒரு கடையை தேடி பிடிச்சி பிரேக்ஃபாஸ்ட் ஆகின்னு வந்தாச்சு. ஒரு முஷக்கல், அப்புறம் ஒரு முட்டை வச்சுது ஏதோ ஒன்று. சைடில் வீடியோ வரும் பாருங்கள். அங்கன்னா பொருள் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே இந்த ஒரு ஃபேண்டா ஒன்று எடுத்துகிட்டு மொத்தம் சேர்த்து 400 ஃபில்ஸ். நம்பூர் காசுக்கு 112 ரூபா. இந்த 112 ரூபாய்க்கு நம்ம ஊரில் நல்லா தாராளமாக சாப்பிட்லாம். ஆனால் இங்கே வெறும் அந்த பன்னு முட்டை உருளைக்கிழங்கு இது தான் சாப்பிட முடியும். காருக்கு போயிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். காருக்கு வந்துட்டேன். இந்த நெகத்தை கட் பண்ணங்காட்டி ஓப்பன் பண்ண முடியல, பொங்குது. சீஸ் ஃப்ரெண்ட்ஸ், இதில் அந்த புதுசாக முட்டை வச்சுது ஒன்று வாங்கினேன், அதுதான் பார்க்கணும் எப்படி இருக்குதுன்னு. ஏன்னா மசுக்கள்லாம் எப்பவுமே சாப்பிட்றது தானே அது. இதுதான் அந்த முட்டை வச்சுது. ஜஸ்ட்டு இந்த முட்டை மட்டும் சாப்பிடுவோம். முட்டை ஆம்லேட்டுங்க, மிக்ஸ் பண்ணி அடிப்போம். சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. சாண்ட்விச் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். இங்கே பண்ணுறவங்க என்ன ஒரு ப்ராப்ளம் பண்ணுறாங்கன்னா, அந்த பண்ணை வந்து நல்லா சூடு பண்ண மாட்டேருக்காங்க. அதால் தான் வந்து கொஞ்சம் அந்த இது எப்படி சொல்கிறது பிடிக்க மாட்டே இருக்குது. இந்த பண்ணு கொஞ்சம் சூடாக இருந்தது தானே சாப்பிட நல்லாயிருக்கும். சரி ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிடுவோம். சாப்பிட்டு மேடம் வந்தாங்கன்னா வீட்டுக்கு வீட்டுன்னு போவோம். எனக்கு பிடிச்ச நம்பர் 5ன்னு நானே ஒரு தப்பு கணக்கு போட்டுன்னு இருந்தேன். ஆனால் இப்போ தான் தெரியுது எனக்கு பிடிச்ச நம்பரு ராசியான நம்பரு 3ன்னு. ஏன்னா 2 நாளாக காலையில் இட்டுன்னு போகிறாங்க, 3 மணிக்கு தான் இட்டுன்னு வராங்க வீட்டுக்கு. நேற்றும் கரெக்டாக இதே 3 மணிக்கு வந்தோன்னா இன்றைக்கும் இதே 3 மணிக்கு தான் வரணும். இது சிரிக்கிறதா இல்லை என்னடா துன்பமாக இதே நினைக்கிறதா தெரில. ஒரே வீடு, அண்ணன் தம்பி இருக்காங்க. தம்பியோட டிரைவரு ஜாலியாக இருக்கார், அண்ணனோட டிரைவரு சாவறேன். ஐயோ இது எங்கே சொல்லி என்னென்னு முறையிடுதுன்னு தெரில. வண்டிக்கு பெட்ரோலும் வர காலி ஆகிடுச்சு. இப்போ பெட்ரோல் போட்டுன்னு வந்து இப்போ தான் நிப்பாட்டுறேன். தான் சாப்பிட்ணும். 2 நாளாக என்னென்னு தெரில. அந்த காலையில் அந்த சாண்ட்விச் சாப்பிட்றதால அங்கே ரொம்ப நேரம் அப்படியே வெளியே இருக்கிறதில்ல, தண்ணியும் குடிக்கிறதில்ல. காலையில் ஒரு சாண்ட்விட்சு ஜூஸ் மட்டும்தான் சாப்பிட்றேன். அப்படியே இந்த கிட்னி இருக்கிற இடத்துல வலிக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங். இதை சொன்னால் கூட வீட்டில் இருக்கிறவங்க பயந்துருவாங்க. நம்ம ஒரு சின்ன விஷயத்தை தான் சொல்லுவோம், ஆனால் அது அவங்க மனசில் ஒரு இமேஜினேஷன் பண்ணி அது ஒரு கற்பனையாக வளர்ந்து ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிடுவாங்க. அதுக்குன்னே எங்கள் வெளிநாட்டில் இருக்கணும் பாதி பேர் எந்த கஷ்டம் வந்தாலும் சொல்கிறது கிடையாது. என்ன பண்ணுறது? சரி, சாப்பாடு என்ன கொடுத்துக்கிறாங்கன்னு பார்த்துட்டு சாப்பிடுவோம். 4 மணிக்கு போய் சிக்கன் வாங்கின்னு வரணும். காலையில் ரேஷன் வாங்கும்போது சிக்கன் இல்லை, 10:30 மணிக்கு வரும் அப்படின்னாங்க. 10:30 மணி தான் நம்ம அங்கேருந்து ஹாஸ்பிட்டலில் ஜாப்ரியாவில், அதெல்லாம் வாங்க முடியல. சரிமே தான் இப்போ வாங்கணும், வாங்கலாம். இந்த கொடுமை எப்படி தான் சொல்கிறதுனே தெரிலங்க. உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன் 4 மணிக்கு நான் போய் சிக்கன் வாங்கின்னு வரணுன்னு. ரேஷன் கடைக்கு போனால் யாருமே இல்லை.
ஓனரோட ஐடி கார்டு கொடுத்து நான் கேட்டது சாதியா சிக்கன் இது, அவங்க கொடுத்தது சவுதி பிராண்டு உள்ள சிக்கன் இது. சாதியா சவுதி பிராண்ட், சவுதி கம்பெனி. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி நாளைக்கு வந்து காலையில் மாற்றிக்க அப்படின்னாரு. நான் மேடத்துக்கு ஃபோன் பண்ணி சாரி மாமா, இதுமாரி நான் ஒன்று கேட்டேன், அவர் ஒன்று கொடுத்துட்டாரு, மிஸ்டேக்கு என் மேலே தான், சாரின்னு. சரி பரவாயில்ல, நான் கொடு, நான் பேசுறேன்னு வாங்கி பேசினாங்க. அவர் இந்த கம்பெனி சிக்கனே நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு இந்த சிக்கனை எடுத்துன்னு வாங்கிட்டாங்க. கொடுமை. பாருங்க இந்த சிக்கன் மேட் சவுதி எடுத்துன்னு போய் வைப்போம். படுத்துன்னு இருந்தேன். இந்த பையன் ஷூ எடுக்க வந்துருக்குன்னு இட்டுன்னு வந்து என்னை சாவை அடிக்கிறான். மேடம் வரல, பையன் மட்டும் தான் வந்திருக்கான். ஸ்போர்ட்ஸ் ஷூலாம் நிறையா இருக்குது. இந்த மாதிரி ஷூ போட்டு விளையாடும் போது தெரியாமல் எங்கேயாவது பட்டுச்சுன்னா மனுஷனோட வாழ்க்கை என்ன ஆகுறது? போக வேண்டியதான் அதோட. இதில் தான் பையன் பார்த்துருக்கான். இந்த மாதிரி மாடல் தான், ஆனால் ஆரஞ்சு கலர் கேட்டிருக்கான். அது எத்தனை வர போயிருக்காங்க. நம்ம ரேஞ்சுக்கெலாம் இதுதான் செட் ஆகும். ஏன்னா 2.5 தினார் 3.5 தினார். இந்த 2.5 தினார் 3.5 தினார்ன்றது நம்ம ஊர் காசுக்கு 600 ரூபாய்க்கு மேலே. நம்மலாம் 100 ரூபா விகேசி பிராண்டு போட்ட மனுஷங்க. இதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது. சும்மா பார்த்துக்க வேண்டியது தான். பையன் 5 மணிக்கு இட்டுன்னு வந்து 8 மணிக்கு இட்டுன்னு போனான் வீட்டுக்கு. இப்போ மேடம் 8 மணிக்கு ஃபோன் பண்ணி வெளியே இட்டுன்னு வந்துருக்காங்க. இன்றைக்கி ஃபுல்லும் நான் ரூமில் இருந்தது டைம்னு பார்த்தா அந்த குளித்தது சாப்பிட்டது இதுக்கு மட்டும்தான் நான் ரூமில் இருந்தேன். மற்றபடி வெளியே தான் சுற்றின்னு இருக்கேன். ஐயோ ஒன்றுமே முடியல. உண்மையாக உடம்பு செம டயர்டாக இருக்குது. இங்கே பெங்கிட்டு வந்திருக்காங்கன்னா சூக் ஓரா அப்படின்னாங்க. இந்த இடத்த வந்து இந்த சூக் ஓரா எதுக்குன்றாங்கன்னா, சூக்கு பின்னாடி இருக்கிறதால அப்படி சொல்கிறாங்களா என்னன்னு தெரியல. அதிகம் வண்டி போகிறதுக்கு தெரியுதா பின்னாடி, ஏன்னா ரோட்டு ஓரமாக நிப்பாட்டி இருக்கிறேன். பார்க்கலாம். உள்ளே போக முடியாது, செம்ம டிராஃபிக்கு. ஏரியா ஃபுல்லாக செம்ம டிராஃபிக் இருக்குது. அப்படியே இன்ச்சாக நவுத்தின வரத்தான் இருக்குது வண்டி. ஐயோ நெஞ்சு வர லைட்டாக வலிகிற மாரி இருக்குது. டென்ஷன் அதிகம். என்னடா இது, நம்மளுக்கு ரெஸ்ட்டே இல்லையே. கூட இருக்கிறவரு நல்லா சாப்பிட்டு படுத்து நல்லா தூங்குறாருன்ற அந்த இது திங்கிங் வர வர ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் ஓனரு, நம்ம ஓனர் வேறு, அவர் ஓனர் வேறு. ஆனால் நம்ம ஏதாவது ஒன்று கேட்டால் வச்சுக்க, அந்த பையனை தான் வந்து காட்டுவாங்க. அவனுக்கு பேர் சம்பளம் கம்மியாக தராங்க, நீ ஏன் சம்பளம் அதிகம் கேட்குன்னு இப்படி கம்பேர் பண்ணுவாங்க. ஆனால் வேலையை மட்டும் எந்த ஓனரும் எந்த கஃபிலுமே கம்பேர் பண்ண மாட்டாங்க. பார்க்கலாம் எத்தனை மணிக்கு வராங்கன்னு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் ரூமுக்கு வந்தேன். ஒன்றும் முடியல. சாப்பிட விட மாட்டேன். சாப்பாடு போனிங்க வச்சுட்டு பத்து தூங்க வேண்டியதான். நாளைக்கு விடையில சந்திக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.